சரியா? ஓகே, ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, எனக்கும் கேன்வாஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இவ்வளவு இருக்காது. அதனால எனக்கு வந்து நான் மால் ஸ்டிக் வச்சுக்கிருவேன். இப்போ எதுவுமே செய்ய முடியல. அதனால எனக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கு டிராயிங் கரெக்டா செய்யறது. பிரஷன் ப்ளூ வச்சுதாம்மா அந்த டெப்த் கொண்டு வந்தாகணும். சரியா? இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், பேசிக்ஸ் மாத்திரம் செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு லைட் டோன் ஒன்று வருது, ஹைலைட் வருது. இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வருது. அது இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வருது. இந்த இடத்துல ஒரு ஹைலைட் வருது. அப்போ இதை வந்து நான் நிறைச்சிட்டு அந்த இடத்துல ஹைலைட் வருதுன்றதுக்கு அப்படி போட்டு வச்சுக்கிறேன். அது ஹைலைட் வர்றப்ப அதை பார்த்துட்டோம். ஏன்னா டிராயிங் வந்து போயிடக்கூடாது. அங்கேருந்து இப்படி திரும்பி வந்து என்ன ஆகுது இந்த இடத்துல, இப்படியே வந்து அப்படியே வருது. அவ்வளோ தூரத்துக்கு வருது. அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டர் டோன், ஒரு ப்ரௌனிஷாக ஒரு லைட்டர் டோன் வருது. வர்றப்ப அதை செஞ்சுக்கிடுவோம். நான் கொஞ்சம் போல பேர்ன்ட் அம்பர் எடுத்துக்கிறேம்மா. கொஞ்சம் டார்க் வேணும். அது அது வந்து அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கிறத தனியா விடக்கூடாது. ஆமா சார், இன்னைக்கு காலையில இருந்து என்ன போட்டு படுத்திட்டு இருக்காங்க சார். ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்ல, அவங்க ராஜ்யமா, நம்ம ராஜ்யம் இல்ல. அவங்க என்ன வேணுமோ அதுதான் நடக்கும். சரியா? இப்ப இந்த இடம் டார்க்கா இங்க பாருமா. அந்த அந்த ப்ரௌன் பர்ன்ஸ் அம்பரை நான் வைக்கவுமே எவ்வளவு டார்க் ஆயிடுச்சு பாரு அது. இது அங்க அந்த வந்திருந்த அந்த 8th 9th 10th 11th 10th மாத்திரம்தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு. இதெல்லாம் செல்வராஜ், செல்வகுமார் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இன்னும் 2 டீச்சர்ஸ் இருக்காங்களா, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வரல. ஆக்சுவலாக அந்த டீச்சர்ஸ் வரல. ஏன் வரலன்னு தெரியல எனக்கு. வரல. அவங்கள வேற வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர். வரல. ஆனா அவ்வளவு தூரத்துக்கு ஒரு எமோஷனலா இருந்துச்சு. அந்த காலேஜில் வந்து நம்ம லாஸ்ட் டேஸை வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று வைப்பாங்க. எல்லாரும் ஒரு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸு, லீடர்ஸு, அது இதெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சுமா. இங்கே ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. சரி, அது வந்து நம்ம
கலர் ஆக்சுவலா வைக்கிறப்ப கரெக்ட் பண்ணிக்கிறோம் அதை. என்னென்ன நடக்குதுன்றத கரெக்டா பார்த்தாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு டார்க் லைன் ஒண்ணு வருது இருக்கு, நமக்கு அது கரெக்டா செஞ்சிருவோம். ஆனா அந்த லைன் தான், அந்த லைன் தான். இப்ப இங்க கொண்டாந்து இந்த இடத்துல ஒரு டார்க் ஒன்று இருக்கு. அந்த டார்க் வந்து அப்படி வருது. அப்படி வருது, மீதி எல்லாம் கொஞ்சம் லைட்டா இருக்கு. இந்த இடத்துல திரும்ப வந்து அந்த டார்க் வருது. சத்தத்தையே காணோம் அப்படின்ன உடனே எனக்கு என்ன தோணுது, அதுக்கு கான்சென்ட்ரேஷன் போயிருச்சோ அப்படின்னு தான் வருது எனக்கு. அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? கான்சென்ட்ரேஷன் போயிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன இந்த இடத்துல ஃபில்லப் அவ்வளவுதான். சரி, இதோட என் அடுத்த கிளாஸ் எப்ப அப்படின்னு யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. யூஸ்வலா ஒரு கிளாஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வைக்க கலர் வச்சிட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ட்ரை பண்றது உண்டு. ஆனா நம்ம இங்க அது வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம்னா அதான் இப்ப இந்த பெயிண்டிங் போயிட்டு இருக்கிற ஸ்பீடை பார்த்தா, ஸ்பீடு அந்த ஒரு ஒரு நல்ல எஃபெக்டிவா தான் வந்துகிட்டு இருக்கு பெயிண்டிங். அதாவது என்னுடைய பெயிண்டிங்கா இருந்தாலுமே நான் சொல்ல முடியும்ல, எஃபெக்டா தான் வந்துகிட்டு இருக்கு இல்ல அப்படின்னு. நாளைக்கு அலறி பிடிச்சு ஓடி வந்துருவேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா முடிக்கணும் போல எனக்கு தோண ஆரம்பிக்குது. இது நல்லா வருதே, ஆஹா நல்லா வருது அப்படின்னு. சரி, இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல, இன்னும் ஹாஃப் அன் அவர் இருக்கு இல்லையா? இன்னும் ஹாஃப் அன் அவர் இருக்கு. கிரேப்ஸை வைப்போமா துணியை வைப்பான்னு யோசிக்கிறேன். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் வைக்க முடியும். இப்ப எனக்கு வந்து இன்னொரு பிரஷ் இருக்கு.
அந்த மனிதனுடைய இயற்கை சோம்பேறித்தனம் என்ன சொல்லுது, இதே பிரஷை தொடச்சி செஞ்சிருவோம், செஞ்சுட்டா ஒரே ஒரு பிரஷ் 2 3 பிரஷ் கழுவுனா போதும். இந்த இடம் ஃபுல்லா டார்க் ஆகும் போது அந்த இடத்துல கிரிட்டிக்கலா அந்த அந்த சின்ன அந்த அந்த ஒயிட் அந்த இடத்துல ஒரு சின்ன டேபிளோடைய இது தெரிய போகுது. உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், இந்த இடத்தையும் அதே கலரை வச்சு ஃபில்அப் பண்ணிடணும். விட்டோம்னா மிஸ் பண்ணோம்னா அந்த கலர் காலியாகி திரும்ப கலர் மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் வித்தியாசம் தெரியத்தான் செய்யும். அது வேணும்னே செஞ்சோம்னா பரவாயில்ல, அந்த இடத்துல கலர் வித்தியாசமா செய்வோம்னு. ஆக்சிடென்ட்ல செய்யறதுக்கும் டெலிபரேட்டா செய்யறதுக்கும் பார்க்கும்போது தெரியும். என்னன்னா இப்ப இந்த இடத்துல டேபிளுக்கு ஒரு திக்னஸ் ஒன்று இருக்கு. அதுக்கு லைட் அண்ட் ஷேட் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குருவோம் நம்ம. அது 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 ஒரு மேஜர் இஷ்யூவா இருக்காது. ஆனா அந்த இடத்துல டேபிள் இருக்குன்றது வந்து நமக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக இப்ப நம்ம அதை போட்டு வச்சிடறோம். அதுக்கு கீழே வந்து நமக்கு ஒரு ஒரு டெப்த் ஒன்று வரும், அதை அப்புறம் பார்த்துக்கணும். இப்ப சரியா, இப்ப இவ்வளவு தூரத்துக்கு இது வந்துருச்சு. அந்த இடத்துல எல்லாம் டார்க்கா தான் இருக்கு. ஆனால் அந்த பிரஷ்ஷை நான் கிளீன் பண்றதுக்காக அந்த இடத்துல பெயிண்ட வைக்கிறேன் நான். எனக்கு என்னமோ அந்த பாட்டில் கிரீன் பாட்டில் மாதிரி வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால கிரீன் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்குல்ல. சரி பாப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம முடிச்சிட்டு பார்க்கலாம். சரி, 7 மணி ஆகுது. கிரேப்ஸுக்கு கலர் வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன செய்யப்படுறேன்னா, இப்ப கொஞ்சம் போல ஒயிட் இருக்கு, கொஞ்சம் வர்மிலியன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கிரிம்சன் எடுத்துக்கிட்டு அந்த கிரீன் அதுகளை வச்சு ஒரு மாதிரி செட் பண்ணிட்டே வரணும். சரி, இப்ப யாருக்காவது என்னமாச்சும் கேள்விகள் இருக்கா? நான் கலர் வைக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள கேட்கறதா இருந்தா கேளுங்க. இந்த யாருக்குமே கேள்விகள் இல்லையா? மூடி ஓடி போயிடுச்சு. சரி, இப்ப லிக்விட் வந்து நான் வந்து எடுத்தாக வேண்டியிருக்கு.
சரியா இருங்க வர்றேன். இதை நான் எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் வாமிலியன் எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் வாமிலியன் கொஞ்சம் எல்லோ கூட எடுக்கலாம். ஆனா இப்ப எல்லோ எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நிறைய கலர் ஆயிரும். அதான் கலர்ஸ் வந்து எவ்வளோக்குள்ள குறைச்சலா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள குறைச்சலா யூஸ் பண்ணா தான் கலர் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த அந்த ஒரு பியூட்டி சிம்பிளிஃபிகேஷன் அதுக்கெல்லாம் வந்து மொத்தமா இருக்கும். கலர் நிறைய வச்சிட்டோம்னா சிக்கல் தான். அதாவது நான் என்ன செய்யப்படுறேன்னா நமக்கு நல்லா தெரியும் 3 டோன் வேணும் இல்லையா? இந்த 3 டோன்ல மீடியம் டோன் மாத்திரம் வைக்க போறேன். இப்ப நான் அப்படி வச்சுக்கிட்டு வரும்போதே இன்னொரு ஒரு டோன் வந்துச்சுன்னா அது ஒண்ணும் செய்ய முடியாது நம்ம. ஆனா கூடுமான வரைக்கும் நான் மீடியம் டோன் மாத்திரம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இது மேல கிரீன் வரப்போகுது. சரி, இப்ப இதுல வந்து கொஞ்சம் போல வாமிலியன் வச்சிருவோம். கொஞ்சம் போல வாமிலியன் எங்க வருதுன்னா ரெண்டுக்கு நடுவில் இந்த இடத்துல வருது. வாமிலியன் தெரியல. அப்ப ஏன் தெரியல? அதுல வந்து லைட்டா இருக்கு. அப்ப வாமிலியனை வச்சுட்டு மேல கிரிம்சனை வச்சு பார்ப்போம். எல்லோ வச்சோம் அப்படின்னா நல்ல பளிச்சுன்னு அந்த வாமிலியன் வெளியில வரும். ஆனா அவ்வளவு தூரத்துக்கு பளிச்சுன்னு வரணுமான்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் கலர் வச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால இப்ப அதை வச்சுட்டு நம்ம மாட்டிக்கிற வேண்டாம். நம்ம ஏற்கனவே ஃப்ரூட் ஒரு தடவை செஞ்சோம்ல, செஞ்சோமா என்ன ஞாபகம் இல்லையே. அப்போ வந்து கலர் உள்ள போச்சுன்னா ஒரு பெயிண்டிங் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் இன்னொரு ஸ்டூடெண்டோட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு சரியலிஸ்டிக் பெயிண்டிங்னு ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. அதுல ஒப்பேக்கா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டும் டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டும், டிரான்ஸ்பரண்டா டிரான்ஸ்லூசண்டா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டும் வரைஞ்சிருந்தேன். என்ன பொறுமையா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களா இல்லாட்டி பொறுமை இழந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. இங்கதான் சார் இருக்கும். உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களா? சரி. ஆக்சுவல் நேர்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கிரீன்ல விட நேர்ல வந்து இன்னும் எஃபெக்டிவா தெரியுது.
ம். ஆக்சுவலா நான் வந்து ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ண கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கலரை வச்சுட்டு என்ன டைம் ஆயிட்டு பாதியோட நிறுத்துறதுக்கு ஃபுல்லா கலர் வச்சிடலான்னு டெம்டேஷன் யாரையும் விட்டது இல்ல. ஒரு மாதிரி எஃபெக்டிவா வர்ற மாதிரி இருக்குமோ, இதையும் கொஞ்சம் செஞ்சு பார்ப்பேன், அதையும் செஞ்சு பார்ப்பேன்னு வருது. இந்த இடத்துல அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நல்ல ஒரு டார்க் கலர் வைக்கணும். நல்ல டார்க் கலர் வைக்கிறத விட கொஞ்சம் கூல் கலர் ஏதாவது ஒரு ப்ளூயிஷ் டோன் ஏதாவது வச்சோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஒண்ணு டார்க் கலர் வைக்கலாம், அப்படி இல்லாட்டி கான்ட்ராஸ்ட் கலர் வைக்கலாம். என்னதான் நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த கேன்வஸ் ஒயிட் வந்து தெரியாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அங்கங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போதே இது அதை திரும்ப இன்னொரு ஒரு கலர் வச்சு நிரப்பணுன்ற ஒரு தேவை இல்லாத லெவலுக்கு நம்ம வந்து இப்போதைக்கே அந்த கலர்ஸை டார்க்கா வச்சுக்கிட்டே வந்துடுறது பெட்டர். மேலே என்னென்ன கலர்ஸ் வரும் அப்படின்றது நம்ம கம்ப்ளீட்டா வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்தந்த இடத்த ஃபில்அப் பண்ணிட்டே வந்துருவோம். அந்த இடத்துல கொஞ்சம் லைட் ஆகணும். அந்த இடத்த லேசா நம்ம இப்படியே லைட் ஆக்கி வச்சாதான் அந்த இடம் அப்படி, அந்த இடம் ஒரு ஃப்ரூட், இந்த இடம் ஒரு ஃப்ரூட்ன்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். லேசா அப்படி லைட் ஆக்கி வச்சுக்கணும். அதான் லைட் அண்ட் ஷேடை வச்சுதான் டிஸ்டன்ஸை காட்டுறோம் நம்ம. இல்லையா, லைட் அண்ட் ஷேடை வச்சுதான் நம்ம டிஸ்டன்ஸ் காட்டுறோம். எவ்வளவு சிறுசா இருந்தாலும் அதே தான், எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதே தான். லைட் அண்ட் ஷேடை வச்சுதான் டிஸ்டன்ஸ் காட்டுறோம். அப்ப லைட் அண்ட் ஷேடை வந்து நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டாந்துகிட்டே இருக்கணும். இந்த கால்குலேஷன் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது தேவையில்லை. இப்ப லைட் அண்ட் ஷேட் கால்குலேஷன் ஒன்று வச்சிருப்போம் தெரியுமா, அது இப்ப நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு கொஞ்சம் கிட்டக்க கொண்டாந்து காட்டினேன்னா அது டார்க் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ரூட்ஸோட ஷேப் வர ஆரம்பிக்குது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? அந்த ஃப்ரூட்ஸ் ஷேப் வர ஆரம்பிக்கிறது. ஒரு ஒரு ஃப்ரூட்டும் ஒரு ஒரு கலர்ல இருக்கு. ஏன்னா வேற வேற ஆங்கிள் லைட்டை பிடிக்குது. எல்லாத்துக்கும் ஒரே சிஸ்டத்தை கொண்டாந்துடக்கூடாது, காம்ப்ளிகேட் பண்ணிடவும் கூடாது. ஏன்னா இப்படி ஒண்ணு சொல்றீங்க, அப்படி ஒண்ணு சொல்றீங்க, அதான் வழி, வேற வழியே இல்லை.
இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷத்துக்குள்ள இதுல எத்தனை முடிக்க முடியுமோ முடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். நாளைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு 4 மணிக்குள்ள வந்து சொல்லிடுறேன். எவ்வளவு லேட் ஆகும் அப்படின்னு. அப்சல்யூட்டா லேட் ஆயிருமா, இல்லாட்டி வந்துருவேனான்றதும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். திடீர்னு வேற ஒரு கலர் வந்துருச்சு. எங்க பாப்பா என்ன ஆகுதுன்னு பாப்போம். அது இந்த டோன் காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த டோன் வைக்கிறது நமக்கு வந்து எவ்வளவோ ஈஸியா இருக்கும். எட்டு நிமிஷம் இருக்கு. வேக வேகமா பேக்ரவுண்ட் கொஞ்சம் கலர் வைப்போமா, விட்டுறலாமா? வேக வேகமா வைப்போம், கொஞ்சம் கொஞ்சம் போல வைப்போம். அப்படியே நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம மேல கலர் வைக்கிறது ஈஸியா இருக்கும். அதனாலதான் அப்படி பாக்குறேன் நான். இது கொஞ்சம் இதை பத்தி இது முடிச்சிடும், அதை முடிச்சிடும். அந்த வெறி இருக்கு பாத்தீங்களா? ரைட். எல்லாருக்கும் அது வந்து அதுவும் ஸ்பெஷலி வந்து ஃபேமிலி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். டைம் அப்படி எடுத்து இன்னும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம், இன்னும் செஞ்சுக்கலாம் போயிட்டே இருக்கிறது. ஆனால் அந்த அந்த ஒரு தேர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? இது செஞ்சு பார்க்கலாமே, அதை செய்யலாம், இதை செய்யலாம், அது செய்யலாம், செய்யலான்ற அந்த தேர்ஸ்ட் அது வந்து ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்குது. அதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. அது இம்பார்ட்டன்ட்ன்றேன் நமக்கு. நம்ம தொழில்ல அந்த அந்த ஒரு ஒரு ஆசை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா தான் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்சம் செய்வோம் அப்படின்ற ஒரு ஆசை. இந்த ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். உங்களுக்கு இன்னைக்கு நான் முடிச்சிடறேன். டைம் டைம் வந்து ஏன்னா அது கஷ்டம்தான் தெரியுது எனக்கு.
சரியா, நீ க்ளோஸ் பண்ணிக்கிறோமா இதை? என்ன கேட்கணுமா? கேள்விகள் இருக்கா? வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? ஓஹோ, இதை பயன் பண்ணித்தான். யாருக்குமே கேள்விகள் இல்லை. சரியா, க்ளோஸ் பண்ணிடுவாப்பா. ஓகே சார். ஓகேம்மா, க்ளோஸ் பண்ணிடுறேன். ரெக்கார்டு